லைக்கா புரொடக்ஷன்ஸோட தயாரிப்பில் ரஜினிகாந்த் படத்தை இயக்கும் வாய்ப்பு வந்தும் அதை ஏற்க மறுத்து விட்டதா இயக்குனர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் தெரிவிச்சிருக்காரு. அதற்கு அவர் தெரிவித்த காரணம் நியாயமானதாக தான் இருக்கான் என அனைத்து தரப்பிலும் சொல்லப்படுது. ஆனாலும் பிருத்திவிராஜ் சுகுமாரன் தக்க சமயம் ஏற்படும் போது நான் ரஜினியை படம் வச்சு இயக்குவேன், அது உறுதி என சொல்லியிருக்காரு. இது உண்மையா இல்லையா, வாங்க என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை இயக்க முடியாமல் போனது குறித்து எம்புரான் டீசர் வெளியீட்டு விழாவில் பேசியிருக்காரு பிருத்திவிராஜ் சுகுமாரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படமாவது இயக்கிவிட வேண்டும் என்பது பல இயக்குநர்களோட கனவு. அந்த கனவு அனைவருக்கும் நிறைவேறி விடுவது இல்லை. சிலருக்கு ஒரு முறை ஜாக்பாட் அடிக்குது, சிலருக்கு 2-3 முறை ரஜினி படத்தை இயக்கும் அரிய வாய்ப்பு கிடைக்குது. இந்த நிலையில ரஜினிகாந்த் படத்தை இயக்கும் வாய்ப்பு தேடி வந்தும் அதை ஏற்க மறுத்திருக்கிறார் இயக்குனர் பிருத்திவிராஜ் சுகுமாரன். கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியான லூசிபர் படம் மூலம் இயக்குனர் அவதாரம் எடுத்தார் நடிகர் பிருத்திவிராஜ் சுகுமாரன். தன் முதல் படத்திலேயே மலையாள சூப்பர் ஸ்டாரான மோகன்லாலை இயக்கியிருந்தார். அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. இதையடுத்து மோகன்லாலை வச்சு ப்ரோ டேடி படத்தை இயக்கி வெளியிட்டார். அந்த நேரத்தில் தான் பிருத்திவிராஜ் தேடி ரஜினி பட வாய்ப்பு வந்திருக்கு. எம்புரான் நிகழ்ச்சியில் பிருத்திவிராஜ் கூறியது, ரஜினிகாந்த் சாரை வச்சு படம் இயக்கும் வாய்ப்பு கொடுத்தது லைக்கா புரொடக்ஷன்ஸ். புது இயக்குனரான எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தது மிகவும் பெரிய விஷயம். ஏதாவது பண்ண முடியுமா என பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள படத்தை எடுக்க நினைச்சாரு சுபாஸ்கரன் சார். நான் பார்ட் டைம் இயக்குனர் என்பதனால அதற்குள் என்னால் ரஜினி சாருக்கு கதை தயார் செய்ய முடியல அப்படின்னு நான் சொன்னேன். ரஜினி பட வாய்ப்பு வந்தும் அதை இயக்க முடியாமல் போன வருத்தம் பிருத்திவிராஜிடம் தெரியுது. எதிர்காலத்தில் தலைவரை வச்சு படம் பண்ணும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என ரஜினி ரசிகர்கள் வாழ்த்துக்கிறாங்க. சிலரோ ரஜினி பட வாய்ப்பு கிடைக்காததால கையில் இருக்கும் வேலையெல்லாம் விட்டு விட்டு வருவார், ஆனால் பிருத்திவிராஜ் நோ சொல்லிட்டாரே என வியந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. எம்புரான் விழாவில் ரஜினி பட வாய்ப்பு பற்றி மட்டும் அவர் பேசலை, விடாமுயற்சி பற்றியும் பேசியிருக்காரு பிருத்திவிராஜ். லைக்கா தயாரிப்பில் அஜித்குமார் நடிச்சிருக்கும் விடாமுயற்சி படம் பெரிய அளவில் வெற்றி பெற வாழ்த்தியிருக்காரு அவர். மேலும் அண்மையில் தமிழ் சினிமாவில் தான் பார்த்த சிறந்த ட்ரெய்லர் விடாமுயற்சி என பிருத்திவிராஜ் சுகுமாரன் சொல்லியிருந்தார். மேலும் ரஜினிகாந்திடம் அவரை வச்சு படம் இயக்காததற்கு மிகவும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு பிருத்திவிராஜ் சுகுமாரன். மீண்டும் தக்க சமயம் ஏற்படும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல கதையோட ரஜினியை நானே மீட் பண்ணுவேன், அப்போ நானே என்னோட படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணி நானே ரஜினியை வச்சு எடுப்பேன் அவர் சொல்லிட்டு உறுதி தெரிவிச்சிருக்காரு. இதனால் பிருத்திவிராஜ் சுகுமாரன் கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியை சந்தித்து ஒரு கதையை சொல்லி கண்டிப்பாக இயக்குவார்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அது எப்போன்னு தான் இன்னுமே ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் அது பிருத்திவிராஜ் சுகுமாரனுக்கே தெரியாது என்பது தான் அதிசயமான விஷயமா இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு. நீங்கள் பிருத்திவிராஜ் சுகுமாரன் நம்ம ரஜினியை வச்சு எடுத்திருந்தா எப்படி இருக்கும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.